வணக்கம். ஜெயமாறன் யூடியூப் சேனலில் சீவக சிந்தாமணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பாகம் 8, சீவகன் கனகமாலை திருமணம். ஏன்னா இவனுக்கு வந்து வேற வேலைகள் நிறைய இருக்கு, ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, அதனால போயிடறான். ஆனா அவளோட அப்பா, பதுமையோட அப்பா, அதாவது லோகபாலனுடைய அப்பா வந்து ஆள் விட்டு, ஐயோ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுமே கொஞ்ச நாள்லயே இப்ப இப்படி காணமே அவனேன்னு ஊரெல்லாம் தேடினாரு. ஊர் எல்லையில அவன மாதிரியே ஒருத்தனை பார்த்தாங்க அந்த காவலாளிகள். அதுவும் சீவகன் தான். அவன் இப்ப வேற உருவத்துக்கு மாறி இருந்தான். அவன் சொல்றான், அவன்கிட்ட போய் நீ பதுமையுடைய கணவனை பாத்தியா, உன்ன மாதிரியே தான் இருப்பான்னு இந்த காவலாளிகள் கேக்குறாங்க. நான் பார்த்தேன், ஆனா அவன் என்கிட்ட சொல்லிட்டு இப்பதான் போனான், என்னை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனான். அவன் வந்து 9 மாசம் கழிச்சு வந்து பதுமையை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனான், வேற ஊருக்கு அவன் போயிட்டான் அப்படின்னு. எந்த ஊருக்கு போனான்னு தெரியாது அப்படின்ட்டான். ஆனா சொன்னவனே சீவன் தான் வேற உருவத்துல இருந்து சொன்னான். ஏன்னா இவனுக்கு இன்னும் 9 மாசத்துக்கு வேற வேலைகள் இருக்கு, அதனால அப்படி சொன்னா. இந்த காவலாளிகள் அதை கேட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்ததா சீவகன் போன ஊர் வந்து தக்க நாடு அப்படிங்கிற நாட்டுல இருக்கிற ஏமமாபுரம் அப்படிங்கிற ஊரு. சரி, இந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னு அந்த ஊருக்கு போன உடனே கேட்டான். கேட்ட உடனே அங்க இருந்தவங்க எல்லாம், இந்த ஊர்ல பெண்கள் தான் விசேஷம். பெண்களா? ஆமா, எங்க ஊர் பெண்களுக்கு எங்களை யாரையுமே பிடிக்கல, வெளியூர் ஆட்களை தான் திருமணம் பண்ணிக்குவேங்கிறாங்க, நீ போனா நல்லா மாட்டிக்குவே அப்படின்னு. எங்கே போனா மாட்டிக்குவேன்? அங்க சுபத்திரன் கடைன்னு ஒரு கடை இருக்கும், அங்க போனீங்கன்னா அவளுக்கு ஒரு மக இருக்கா, கேமசரின்னு அவளோட பேரு. அவ ஒரு பேர் அழகி. அவளோட படத்தை விளம்பரம் படமா போட்டுதான் கூந்தல் தைலம் விற்கிற வியாபாரிகள் எல்லாம் விற்கிறாங்க. அவ ஒரு கூந்தல் அழகி அப்படின்னு. இவன் உடனே நேரா சுபத்திரன் கடைக்கு போறான், அவரோட பேச்சு கொடுக்குறான். கொடுத்தா அவங்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போகுது. இவன் ஆளும் நல்லா கந்தர்வன் மாதிரி இருக்கான், இவன் நிறைய திறமையானவன். எல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம பிள்ளை இங்க இருக்கிறவனுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, இவன் நல்லவனா இருக்கான், இவனுக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமான்னு யோசிக்கிறாங்க. கேமசரியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. கொஞ்ச நாள் அவ கூடயும் வாழுறான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம தலைமறைவாயிட்டான், வெளியேறிட்டான். அப்போ போகும்போதே நினைச்சுக்கிறான், நம்ம இப்படி ஒவ்வொரு பொண்ணையா கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு வர்றோம், வேற வழியும் இல்ல, நம்மளோட பிரச்சனையெல்லாம் சொன்னா இவங்களுக்கு புரியாது, பஞ்சாயத்து கூட்டுவாங்க, அவ அழுவா, சாக போறேன்பா, என்ன செய்யறது அப்படின்னு அவனே அவனுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு கேமசரியவும் விட்டுட்டு அவன் கிளம்பி வந்தான். இப்படியே ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து சில நேரங்கள்ல குணமாலையோட நினப்பு மட்டும் அப்பப்ப வரும். தத்தையை விட அவனுக்கு வந்து குணமாலை தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா அவனே நினைச்சுக்குவான், சே இந்த பிரிவை கூட உன்னால தாங்க முடியாதா, நீலாம் படிச்சவனா அப்படின்னு அவன் மனசே கேட்கும். இல்ல அப்புறம் அச்சநந்தி முனிவர் வேற கையில பெரம்பு வச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி, மிரட்டுற மாதிரி, அதட்டுற மாதிரி எல்லாம் அவருக்கு தோணும். உனக்கு ஒரு கடமை இருக்கு, நீ அதுல இருந்து விலக கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உன்னைய வந்து உன்னுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடாது அப்படின்லாம் அப்படிலாம் தோணும். அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு சொல்லி மனசை மாத்திக்கிட்டு அவனுடைய பயணத்தை அவன் தொடருவான். அப்படி இந்த மாதிரி அவன் போறப்ப இந்த நேரத்துல விஜயன் அப்படின்னு ஒரு இளைஞனை அவன் சந்திக்கிறான். அவன் வந்து இவன்கிட்ட கேட்கிறான், நீ எந்த ஊரு, எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்க, ராசமாபுரம். உடனே அவனும் கேட்கிறான், சீவகனை தெரியுமா அப்படின்னு. இவன் சொல்றான், ஆமா அவன் என்னோட நண்பன் தான், நான் அவனோட தான் வில் பயிற்சி பெற்றேன் அப்படின்னு. விசயன் வந்து நேரா, நீ சீவகனுடைய நண்பனா அப்படின்ட்டு நேரா அவங்க அப்பா நரபதி கிட்ட கூட்டிட்டு போறான் விசயன். கூட்டி போனா அவங்களுக்கு வந்து 5 மகன்கள் நரபதிக்கு. அவர் சொல்றாரு, நீ விற்பயிற்சியில பெரிய ஆளாமே, நீ சீவகனோட பாடம் கத்துக்கிட்டியாமே, என்னுடைய மகன்களுக்கெல்லாம் நீ கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்து விற்பயிற்சி தர முடியுமா அப்படின்னு. சரி, நம்ம எப்படியும் ராசமாபுரத்துக்கு போக முடியாது, ஒழிஞ்சிருக்கணும், ஏன்னா அரச கைதி இல்லையா, அதனால சரி இங்க கொஞ்ச நாள், அதுக்குதான் அவன் உருவத்தை மாத்திக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், இங்க கொஞ்ச நாள் இருந்து இவங்களுக்காவது சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். சோலைக்கு நடுவே ஒரு குடில் அமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் நல்லா கொஞ்ச நாள் இவங்கிட்ட வில் வித்தையெல்லாம் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய விழாவே எடுக்கிறாங்க அதை கொண்டாடுறதுக்காக. அப்போ நரபதி சொல்றாரு, எனக்கு வந்து கனகமாலை அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நான் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது இவனுக்கு ஒரு எதிர்பாராத பரிசு மாதிரி இருந்தது. இவனுக்கும் கொஞ்சம் சபலம் இருக்கனால இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு நந்தட்டன் அங்க வந்துட்டான்.
இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இவன் வேற உருவத்துல இருக்கான். நந்தட்டன் எப்படி அண்ணனை தேடி சரியா இங்க வந்தான்? எப்படிடா வந்த? அப்படின்னு அவன் கேட்கிறான். உனக்கு மட்டும் தான் மந்திர சக்தி தெரியுமா? நம்ம அண்ணி, எங்க அண்ணி கந்தர்வ தத்தை ராசமாபுரத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மந்திர சக்தி தெரியும். அவங்கதான் அவங்களுடைய மந்திர சக்தியால நீ இந்த உருவத்துல இந்த நாட்டுல இருக்கேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு. தம்பிய ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னா அவ்வளவு மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? குணமாலை எப்படி இருக்கா? நான் அவ அழுது அழுது கண்ணமே வீங்கி போச்சு. தத்தை எப்படி இருக்கா? நல்லா திடமா இருக்காங்க. ஏதாவது சூடா குடுத்தா மட்டும் குடிக்க மாட்டாங்க. நெஞ்சுக்குள்ள அவர் இருக்காருன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு கடிதம் கூட குடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னோன படிச்சு பார்த்தான். அவளும் எழுதியிருந்தா, இந்த கட்டியங்காரனுடைய அட்டூழியங்கள் தாங்கவே முடியல. குணமாலையை தேத்துறது ஒரு தனி கலையாகவே இருக்கு. நீ நாளைக்கு நாளைக்கு வருவேன்னு சொல்லி சொல்லி நானும் நாட்களை கழிச்சு பார்த்தேன். ஆனா அந்த நாளைக்கு வர்றதாவே தெரியல. புது புது கிளைகள் ஒரு மரத்துக்கு தேவைதான். ஆனா ஒரு அளவுக்கு மேல போனா அடிமரம் தாங்காது. நீ போதும் வா, வந்து உன் கடமையை முடி அப்படின்னு எழுதியிருந்தா. சரி, இனிமே நான் வீடு திரும்ப வேண்டியதுதான். நீ இப்படியே ஒவ்வொரு ஆளாக கல்யாணம் பண்ணது போதும், வீடு வந்து சேருன்னு கந்தர்வ தத்தை ஓலை அனுப்பிட்டா. அடுத்து என்ன செய்ய போகிறான் சீவகன்? அடுத்த வாரம் பார்க்கலாமா?